ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னும் எங்கள் வீட்டு கனகாம்பர செடியோட பூவெல்லாம் பறித்து கட்டுவேன். அந்த பூவை நான் கட்டிக்கிட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ நாளாக கனகாம்பரம் பூ பறித்து தொடுத்தெல்லாம் வீடியோ போடலை. இன்றைக்கி சரி எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் இடையிடவே காட்டு பிச்சுனா எல்லாம் நிறைய காக்கட்டுன்னு சொல்லுவாங்க, சிலைய காட்டு பிச்சுன்னு சொல்லுவாள். நாங்கள் காட்டு பிச்சுன்னு சொல்லுவோம். அந்த செடியும் கிடந்து அப்புறம் இன்னொரு சைஸு ஊசி கனகாம்பரன்னு ஒரு செடியும் பூத்திருந்து எல்லாமே சேர்த்து பறித்து தான் நான் பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கட்டி பார்ப்போமே எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். நான் அதே மாதிரி செடி கனகாம்பரம் செடி பூ பறிக்க மாட்டேன், அதிலே தான் செடியிலே தான் கிடந்து வாடிட்டே கிடக்கும். இன்னும் சரி பறித்து கட்டி வைப்போமே அப்படின்னு சொன்னதுக்காக நான் பறித்து கட்டேன். அதை ஃபுல் வீடியோ இதில் பாருங்கள், நான் காட்டுவேன் எவ்வளோ போல் பூ இருக்குது அப்படின்னதை நீங்கள் கடைசியில் பாருங்கள். கனகாம்பரம் ஒரு முழம் போல் வரணும்னு நினைக்கேன், ஒரு முழம் வருமா இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த செடி நான் வச்சு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஆனால் அதில் என்றைக்குமே பூ கிடக்கும். கனகாம்பரம் பூக்கு மட்டும் குறவே கிடையாது, பூ நிறைய கிடக்கும். ஆனால் நான் தான் பறிக்க மாட்டேன். பறிக்கணுன்னா எப்போமாவது இருக்கா எங்கேயாவது போகும்போது மட்டும் மல்லிகைப்பூ கூடயோ பிச்சி பூ கூடயோ பறித்து வைப்பேன். இல்லைன்னு சொன்னால் நான் பறிக்க மாட்டேன், ஃபுல் வீடியோ போடுவேன். இந்த உங்கள் வீட்டிலலாம் கனகாம்பர செடி நிற்குவா இல்லையா அப்படின்னதை சொல்லுங்கள். உங்கள் யார் யார் வீட்டில் என்னென்ன செடி நிற்கும் அப்படின்னதை எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். தொடுத்துக்கிட்டே இருக்கேன், பூ குறைஞ்ச பாடையில் தான் நான் அப்படியே நின்றுட்டேன். எனக்கு பூவே குறையலை இன்னும், அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பூ தொடுக்க பூ குறைஞ்ச மாதிரில டைமும் போயிட்டே இருக்கேன்னு. அப்புறம் அதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு தானே வீடியோ எடுத்தேன். அதில் பாருங்கள், நான் தொடுத்துட்டேன், கிட்டமிட்ட பூவெல்லாம் தொடுத்துட்டேன். கடைசி 2-3 இது இருக்கும்போது நான் 2வது இடத்துல வீடியோ ஆன் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது, அதனால் எடிட் பண்ண மாட்டேன். சும்மா அதான் கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன், அவ்வளோதான். பூ கட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், ஒரு முழம் போல் வந்திருக்கான். இது நிறையா பேர் கனகாம்பரம் பூ வைக்க மாட்டாவ, பட்டிக்காடு தான் வைக்கும் அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டாவ. இங்கே எங்கள் வீட்லேயுமே என்ன வைக்க விட மாட்டாவ, எல்லோரும் வைக்காதன்னுருவாங்க. அதுக்காண்டியே நான் பறிக்க மாட்டேன். சரி இன்னைக்கு பறித்து கெட்டுவோமே அப்படின்னு சொல்லி கெட்டி இன்னைக்கு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் கெட்டினேன். பாருங்கள், நான் மொத்த பூவையும் தொடுத்தாச்சு. இவ்வளோ பூ வந்திருக்கு. இதில் கீழே நான் பறிக்காமல் இருந்தனால நிறைய பூவில் காஞ்சி போகும். அது அந்த பூ தான் அதில் கீழே கிடக்கு. பூ பறிக்கச்சில் நிறைய அத்தம் போயிடுவு. அதே ஆனால் அதில் நான் காட்டின பூவை தான் இது. இந்தியா உள்ள பூ நான் பறிக்க மாட்டோம்ல, அது காஞ்சிருவு. அதை எடுத்து துறப்பட்டுட்டு அந்த பூவை நான் எப்படி மடித்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எனக்கு கனகாம்பரம் பூ நல்லா பிடிக்கும். ஆனால் வீட்டில் பிள்ளைகளெல்லாம் யாசம், இது இப்போ யார் வைப்பா பட்டிக்காடுவா அப்படின்னு சொல்லி யாசதுனால கனகாம்பரம் பூ வைப்பு கிடையாது. ஆனால் இதில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்கும் அப்படின்னதான் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீட்டிலலாம் கனகாம்பர செடி நிற்கும் அப்படின்னதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பூவை பாருங்கள், நான் அப்படி மடக்கி வச்சோன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. ஆனால் வைக்க தான் இப்போ எல்லோரும் கனகாம்பரம் பூ வைக்க தான் மடிக்காவளே தவிர மற்றபடி கனகாம்பரம் பூ நல்லா தான் இருக்குது. ஆனால் யாரும் வைக்க மாட்டேங்க, அவ்வளோதான். பட்டிக்காட்டு பூ அப்படின்னு சொல்லி வைக்க மாட்டேங்க. இங்கே நாங்கள்லாம் நாகர்கோவில் சைடு, நாகர்கோவிலெல்லாம் ரொம்ப யாருமே கனகாம்பரம் பூ விரும்பி வைக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.